ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது 1 யோவான் 2:28 பார்க்கும்போது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, நாம் அவர் வருகையில நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க முடியாது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர்ல வாசிக்கிற இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் சொல்லி நாம் எல்லாவற்றும் நாம் மற்ற காரியங்கள் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். டிவி பார்க்கும் முதல்ல நிலைத்திருக்கோம், மொபைல்ல மணிகணக்கா நாம் இருக்கிறோம். ஆனா நாம் எங்க இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்துல அவருக்குலாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நிலைத்திருக்கும் போது நான் கேட்டுக்கொள்வதோ அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நீங்க நிலைத்திருக்கும் போது நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பு தேவனே, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து என்ன பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதுலலாம் பிரச்சனைல இருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனவே நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.